பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். திருப்பங்கள் நிறைந்த ரஜினிகாந்த் வாழ்க்கை. அபூர்வமான ஆற்றல், கடும் உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றால் சூப்பர் ஸ்டார் ஆனவர் ரஜினிகாந்த் இன்று ஜப்பான் உள்பட பல வெளிநாடுகளில் அவருடைய புகழ்கொடி மிகு உயரத்தில் பறக்கிறது. ரஜினிகாந்தின் இயற்பெயர் சிவாஜிராவ். அதை சினிமாவுக்காக ரஜினிகாந்த் என்று மாற்றி வைத்தவர் டைரக்டர் கே. பாலசந்தர். ரஜினிகாந்தின் தந்தை பெயர் ராணோஜிராவ் கெய்வாட், தாயார் பெயர் ராம்பாய். கெய்வாட் என்பது குடும்ப பெயராகும். மராட்டிய மாமன்னர் சிவாஜியின் பரம்பரையில் வந்தவர்கள் கெய்வாட் என்று அழைக்கப்பட்டனர். ரஜினியின் முன்னோர்கள் சிவாஜியின் மெய்காப்பாளர்களாக பணிபுரிந்துள்ளனர். இவர்களில் சிலர் பிற்காலத்தில் கர்நாடகத்திற்கு குடிபெயர்ந்தனர். மற்றும் சிலர் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரிக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாச்சிக்குப்பம் என்ற கிராமத்தில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். ரஜினியின் தந்தையான ராணோஜிராவ் பிறந்தது நாச்சிக்குப்பத்தில்தான். ரஜினியின் தாயார் ராம்பாய் கோவை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள கொள்ளிகால் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர். ராணோஜிராவுக்கு கர்நாடக மாநில போலீஸ் இலாகாவில் போலீஸ் உத்தியோகம் கிடைத்ததால் குடும்பத்தோடு பெங்களூரில் குடியேறினார். ராணோஜிராவ் தெய்வ பக்தி மிக்கவர், நேர்மையானவர், வேலையில் திறமையானவர். அதனால் படிப்படியாக உயர்ந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆனார். ராணோஜிராவ் ராம்பாய் தம்பதிகளுக்கு சத்யநாராயண ராவ், நாகேஸ்வரராவ் என்ற 2 ஆண் குழந்தைகள் பிறந்த பிறகு மூன்றாவதாக பிறந்தவர் ரஜினிகாந்த். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12 நதேதி இரவு 11 முதல் 45 வரை மணிக்கு அவர் பிறந்தார். திருவோணம் நட்சத்திரம், மகர ராசி. ரஜினிக்கு சத்யநாராயண ராவ் 5 வயதும் நாகேஸ்வரராவ் 3 வயதும் மூத்தவர்கள். ரஜினிக்கு ஒரு அக்காள், பெயர் அஸ்வத் பாலுபாய். ரஜினிகாந்த் கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்தாலும் தாய்மொழி மராத்தி. பள்ளிப்பருவம். குழந்தையாக இருக்கும் போதே ரஜினி துருதுருப்பும் புத்திசாலித்தனமும் மிகுந்தவராக விளங்கினார். 5வது வயதில் பசவன்குடியில் உள்ள பிரிமியர் மாடல் ஸ்கூல் என்ற பள்ளியில் சேர்க்கப்பட்டார். படிப்பிலும் விளையாட்டிலும் கெட்டிக்காரராக விளங்கினார். ரஜினிகாந்த் 9 வயது சிறுவனாக இருந்தபோது தாயாரை இழந்தார். உடல்நிலை கவலைக்கிடமாகி ஆஸ்பத்திரியில் இருந்த தாயாரை பார்க்க ரஜினியை அவர் அண்ணன் சத்யநாராயணா அழைத்து சென்றார். தன் முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்த ராம்பாய் ரஜினியை தன் அருகே அழைத்து தலையை கோதிவிட்டார். கையை எடுத்து முத்தமிட்டார். அதுதான் மகனுக்கு அவர் கொடுத்த கடைசி முத்தம். மறுநாள் இறந்து விட்டார். விவரம் அறியாத சிறு வயதிலேயே அன்னையை இழந்தார் ரஜினி. தாயார் இறந்து விட்டார். இனி அவரை பார்க்க முடியாது என்பதை கூட அப்போது அவரால் உணர முடியவில்லை. இது பற்றி ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணா ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பதாவது: சின்ன வயதில் அவன் ரஜினி ஒரு விளையாட்டு பிள்ளையாகத்தான் இருந்தான். அம்மா இறந்தபோது அவனுக்கு வயது 9. விவரம் தெரியாத வயது. அம்மா உடலை மாலை போட்டு வைத்திருந்தோம். அப்போது கூட அம்மா இறந்ததை உணராமல் வீதியில் சைக்கிள் விட்டு கொண்டிருந்தான். அம்மா தூங்கிக் கொண்டிருப்பதாக அவனுக்கு நினைப்பு. மறுநாள் வீட்டில் அம்மா இல்லை என்று தெரிந்ததும் அம்மா எங்கே, அம்மாவை பார்க்கணும் என்று அழுதான். அன்று முதல் அவனுக்கு அம்மா என் மனைவிதான். அண்ணியிடம் ரொம்பவும் பாசமாக இருப்பான். வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வான். நான் வீட்டுக்கு வந்ததும் அவன் இருக்கிறானா என்றுதான் முதலில் பார்ப்பேன். அவனை பார்க்காமல் ஒரு நாள் கூட தூங்கியது கிடையாது. தினமும் அவன் நண்பர்களுடன் சுற்றிவிட்டு லேட்டாகத்தான் வீட்டுக்கு வருவான். அது எனக்கு பிடிக்காது. சத்தம் போடுவேன். சில சமயம் அடித்தும் இருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் அவன் பெரிதாக நினைக்க மாட்டான். உடனே சமாதானமாகி என் பக்கத்தில் வந்து உட்காருவான்.
ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம். இவ்வாறு சத்யநாராயணா குறிப்பிட்டுள்ளார். தாயார் பற்றி பிறகு ரஜினிகாந்த் கூறுகையில், அம்மா இறந்தபோது நான் விவரம் அறியாச் சிறுவனாக இருந்தேன். இப்போது எந்த தாயை பார்த்தாலும் எங்கம்மாவை நினைத்து ஏங்குகிறேன். அன்னை ஓர் ஆலயம் படத்தில் நான் நடித்தபோது, அம்மா நீ சுமந்த பிள்ளை என்ற பாடல் காட்சியில் நான் நிஜமாகவே என் அம்மாவை நினைத்து அழுதுவிட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ரஜினியின் தந்தை தலைமை போலீஸ்காரர் என்பதையும், சிறந்த சேவை செய்ததற்காக அரசாங்க விருது பெற்றவர் என்பதையும் அறிந்து கொண்ட போலீசார் ரஜினியை விடுவித்து வீட்டில் கொண்டு போய் விட்டனர். நடந்ததை அறிந்த ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணாவுக்கு கோபம் பொங்கியது. ரஜினியை செம்மையாக அடித்து நொறுக்கினார். பூதச்சாமியார் ரஜினிகாந்த் சிறு வயதிலேயே பயம் இல்லாதவராக, துணிச்சல் மிக்கவராக இருந்தார். அவர் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு அருகில் உள்ள காட்டில் பூதச்சாமியார் என்று ஒரு சாமியார் இருப்பதாக மாணவர்கள் பேசிக்கொள்வார்கள். பூதமாவது சாமியாராவது என்று ரஜினி கேலி செய்வார். அப்படியானால் நீ காட்டுக்கு தன்னந்தனியாகச் சென்று அந்த சாமியாரை பார்த்துவிட்டு வா, பார்க்கலாம் என்று மற்ற மாணவர்கள் சவால் விட்டனர். சவாலை ஏற்ற ரஜினி தன்னந்தனியாக காட்டுக்குள் நுழைந்தார். கால் போன போக்கில் வெகு தூரம் சென்றுவிட்டார். சாமியாரை காணோம். நடுக்காடு, இருள் சூழ்ந்து கொண்டு வந்தது. ஆள் அரவமே இல்லை. ரஜினிக்கு லேசாக பயம் வந்தது. அந்த சமயத்தில், வா மகனே வா என்று ஒரு குரல் கேட்டது. ரஜினி திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு சாமியார் நின்று கொண்டிருந்தார். வயது சுமார் 60 அல்லது 70 இருக்கும். தலைமுடி சடை சடையாக தொங்கியது. ரஜினி அவர் அருகில் சென்றார். அவர் ஏதோ மந்திரம் சொல்லி அதை திருப்பிச் சொல்லும்படி ரஜினியிடம் கூறினார். அதன்படி ரஜினி திருப்பிச் சொன்னார். இப்போது நீ திரும்பி போ, நாளைக்கு வா என்று சொன்னார். சாமியார் ரஜினி காட்டுக்குள் போய் வெகு நேரமாக திரும்பி வராததால் அவருடைய நண்பர்கள் பயந்து போய்விட்டார்கள். அப்போது ரஜினிகாந்த் பூதச்சாமியாரை பார்த்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தார். நிஜமாகவா? சாமியாரை பார்த்தாயா என்று நண்பர்கள் வியப்புடன் கேட்டார்கள். நடந்த விவரங்களை எல்லாம் அவர்களிடம் ரஜினி கூறினார். தைரியமாக நடுக்காட்டுக்கு போய் சாமியாரை பார்த்துவிட்டு திரும்பிய ரஜினியை நண்பர்கள் பாராட்டினார்கள். மறுநாள் பூதச்சாமியாரை ரஜினி போய் பார்த்தார். தொடர்ந்து சில நாட்கள் சென்று வந்தார். ரஜினிக்கு யோகாவையும் சில மந்திரங்களையும் சாமியார் கற்றுக் கொடுத்தார். பிறகு, எதிர்காலத்தில் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று ஆசீர்வதித்து அனுப்பி ரஜினிகாந்த் வாழ்க்கை பாதை. சின்ன வயதில் நடத்திய லீலைகள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்ன வயதில் முரட்டு சுபாவம் உள்ளவராக இருந்தார். நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது, பெண்களை விரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டார். மகன் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று போலீசில் பெரிய அதிகாரியாக வேண்டும் என்பது ரஜினியின் தந்தை ஆசை. ஆனால் ரஜினிக்கு படிப்பில் நாட்டமில்லை. நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டிருந்தார். வாலிப வயதில் அடியெடுத்து வைக்கும்போது பருவத்தின் உந்துதலாலும் நண்பர்களின் பழக்கவழக்கங்களினாலும் தவறு செய்வோர் பலர். ரஜினியின் இளமை பருவத்திலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடந்தன. அரும்பிக் கொண்டிருந்த மீசை நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி மையினால் மீசை வரைந்து கொள்வார். சிகரெட் பிடிப்பார். இது பற்றி எல்லாம் பேட்டிகளிலும் கட்டுரைகளிலும் ஒளிவு மறைவு இல்லாமல் ரஜினி எழுதியிருக்கிறார். ஒரு கட்டுரையில் அவர் கூறியிருப்பதாவது: பிஞ்சிலை பழுத்தது என்பார்களே, அது மாதிரி நான் வளர்ந்தேன். சின்ன வயதிலேயே செக்ஸ் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். என்னைவிட வயதில் மூத்தவர்கள்தான் எனக்கு பிரண்ட்ஸ்.
அவர்கள் குடித்துவிட்டு தாசிகள் வீட்டுக்கு போவார்கள். நின்று பார்த்திருக்கிறேன். அந்த சின்ன வயதிலேயே தாங்க முடியாத உதையும் வாங்கியிருக்கிறேன். 16 வயதில் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் சேர்ந்தபோது இந்த அரகன்ஸ், முரட்டுத்தனம் கொஞ்சம் மட்டுப்பட்டன. பிரேயர், பிராணயாமம் எல்லாம் செய்தபோது என் சுபாவங்கள் சற்று குறைந்தன. ஆனால் SSLC முடித்தபின் மீண்டும் மூத்த வயது நண்பர்கள் கிடைத்தார்கள். முரட்டுத்தனம் மறுபடியும் வந்துவிட்டது. முரட்டுத்தனம் என்றால் சண்டை மாத்திரம் அல்ல. நீ ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பியா? நான் 6 கிளாஸ் சாராயம் குடிப்பேன் என்று சவால் விடுகிற முரட்டுத்தனம். மற்றவர்கள் பார்வையை நம் மீது திருப்ப வேண்டும் என்ற வெறி. இவ்வாறு ரஜினி கூறியுள்ளார். போலீஸ் பிடித்தது ஒருமுறை. ஒரு பெண்ணை விரட்டிச் சென்றபோது அவள் போலீசாரிடம் புகார் செய்ய போலீசார் ரஜினியையும் அவருடைய நண்பர்களையும் பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார்கள். வாழ்க்கை பயணம் படிக்க பிடிக்காமல் சென்னைக்கு ஓடி வந்தார். கூலி வேலை பார்த்தார். பட்டினி கிடந்தார். தந்தையின் விருப்பப்படி கல்லூரியில் சேர்ந்த ரஜினிகாந்த் படிக்க பிடிக்காமல் வேலை தேடி சென்னைக்கு ஓடி வந்தார். பல கஷ்டங்களை அனுபவித்தார். கிடைத்த சம்பளத்தில் சினிமா பார்த்துவிட்டு பட்டினி கிடந்தார். பெங்களூர் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் SSLC படித்து முடித்தபோது ரஜினிக்கு வயது 16. அரும்பு மீசை வளரத் தொடங்கிய பருவம். சும்மா ஊர் சுற்றி கொண்டிருந்தால் பையன் கெட்டுப்போய் விடுவான். கல்லூரியில் சேர்ந்து படிக்கட்டும் என்று ரஜினியின் தந்தை முடிவு செய்தார். தந்தையின் வற்புறுத்தல் காரணமாக வேறு வழியின்றி கல்லூரியில் PUC வகுப்பில் சேர்ந்தார். ரஜினி சில மாதங்கள்தான் படித்தார். படிப்பு வேம்பாய் கசந்தது. கல்லூரியில் சம்பளம் கட்டுவதற்காக கொடுத்த 200 ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ரயில் ஏறிவிட்டார். இந்த காலகட்டத்தில் ரஜினி சினிமா படங்கள் பார்ப்பது உண்டு என்றாலும் சினிமாவில் நடிக்கும் ஆசை வரவில்லை. ஏதாவது வேலை தேடலாம் என்ற எண்ணத்தில்தான் சென்னைக்கு வந்தார். ஆனால் பல இடங்களில் தேடியும் வேலை கிடைக்கவில்லை. பணம் கரைய கரைய பயம் ஏற்பட்டது. கடைசியில் ஒரு தச்சு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு போதிய வருமானமும் இல்லை, வேலையும் பிடிக்கவில்லை. எனவே பெங்களூருக்கு திரும்பிச் சென்றார். பெங்களூரில் ஒரு மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சில நாட்கள் தான் வேலை பார்த்தார். அதன்பின் வேலை பிடிக்காமல் மீண்டும் சென்னைக்கு வந்தார். சென்னையில் வேலை தேடி அலைந்தார். அப்போது மிட்லண்ட் தியேட்டரில் பாலசந்தர் இயக்கத்தில் நாகேஷ் நடித்த எதிர்நீச்சல் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த படத்தை போய் பார்த்தார். மறுநாள் ஒரு கட்டிட கான்ட்ராக்டரிடம் சித்தாள் வேலை கிடைத்தது. அங்கு கிடைக்கும் சம்பளத்தில் நிறைய சினிமா படங்கள் பார்த்தார். சிவாஜி கணேசன், MGR நடித்த படங்கள் அவரை வெகுவாக கவர்ந்தன. குணச்சித்திர வேடங்களில் சிவாஜியின் நடிப்பையும் வீரதீரச் செயல்கள் நிறைந்த காட்சிகளில் MGR நடிப்பையும் கண்டு பிரமித்தார். கையில் கிடைக்கும் காசில் சினிமா பார்த்துவிட்டு பல நாள் பட்டினி கிடந்திருக்கிறார். ஒரு நாள் இப்படி சினிமா பார்த்துவிட்டு LIC கட்டிடத்தின் முன் பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கினார். இரவில் ரோந்து சுற்றிய போலீசார் சந்தேக கேஸில் அவரை பிடித்து லாக் அப்பில் வைத்துவிட்டனர். மறுநாள் காலை விசாரணை நடத்தியதில் அவர் நிரபராதி என்று தெரிந்தது. உடனடியாக விட்டுவிட்டனர். போதிய வருமானம் இல்லை. பசி பட்டினியுடன் எத்தனை நாள் காலம் தள்ள முடியும்? மீண்டும் பெங்களூருக்கு திரும்ப முடிவு செய்தார். ரஜினி டிக்கெட் வாங்க கூட கையில் பணம் இல்லை. வருவது வரட்டும் என்று தீர்மானித்து பெங்களூர் ரயிலில் ஏறி பெஞ்சுக்கு அடியில் படுத்துக் கொண்டார். நல்லவேளையாக டிக்கெட் பரிசோதகர் எவரும் வரவில்லை. மறுநாள் காலை பத்திரமாக பெங்களூர் போய் சேர்ந்தார். வீட்டுக்கு போனபோது யாரும் அவரிடம் முகம் கொடுத்து பேசவில்லை.
சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடியதால் கோபமாக இருந்தார்கள். ஏதாவது வேலை பார்த்தால்தான் இனி மரியாதை கிடைக்கும் என்று தீர்மானித்த ரஜினி ஒரு தச்சுப்பட்டறையில் வேலைக்கு சேர்ந்தார். சில நாட்கள் கழித்து ஒரு ஒர்க்ஷாப்பில் சேர்ந்தார். அந்த வேலையும் பிடிக்கவில்லை. ஒரு அரிசி மண்டியில் உள்ள லாரி ஷெட்டுக்கு போனார். அங்கு வேலை கிடைத்தது. அதாவது மூட்டை தூக்கும் வேலை. அரிசியை சுமந்து லாரியில் ஏற்ற வேண்டும். 60 மூட்டையை தூக்கினால் 2 ரூபாய் கூலி. ரஜினிகாந்த் 180 மூட்டைகளை தூக்கி போட்டு ஒரு நாளைக்கு 6 ரூபாய் சம்பாதித்து விடுவார். ரஜினி மீது அவர் அண்ணி தாய்ப்பாசம் வைத்திருந்தார். இரவில் நேரம் கழித்து வந்தாலும் அவருக்கு சாப்பாடு போட்டு விட்டுத்தான் தூங்க போவார். அண்ணன் விழித்திருந்தால் ரஜினிக்கு அர்ச்சனை கிடைக்கும். ரஜினிகாந்த் வாழ்க்கை பாதை. சினிமாவில் சேர ஆசை வந்தது எப்படி? பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றார். அதைத் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ரஜினிகாந்த் சினிமா பார்க்க போனால் கியூவில் நிற்பதில்லை. ஒரு ஜம்ப் செய்தால் போதும், டிக்கெட் கொடுக்கப்படும் இடத்திற்கு போய்விடுவார். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக் கொண்டு போய் படம் பார்ப்பார். ரஜினி இப்படி ஜம்ப் செய்து தாவும் போது கியூவில் நிற்பவர்கள் எதிர்ப்பு காட்டாமல் கப்சிப் என்று இருப்பார்கள். எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த வட்டாரத்தில் ரஜினி அவ்வளவு பிரபலம். ஒரு சமயம் நாடோடி மன்னன் படம் பார்க்க ரஜினியின் நண்பர்கள் கிளம்பினார்கள். ரஜினியின் கையில் பணம் இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அடுத்த சில நிமிடங்களில் வீட்டில் இருந்த ஒரு வெள்ளி டம்ளர் மார்வாடி கடைக்கு இடம்பெயர்ந்தது. ரஜினிக்கு 5 ரூபாய் கிடைத்தது. நண்பர்களுடன் போய் நாடோடி மன்னன் படம் பார்த்தார். இந்த சமயத்தில் குடும்ப நண்பர் ஒருவர் மூலமாக கர்நாடகா போக்குவரத்து நிறுவனத்தில் பஸ் கண்டக்டர் வேலை கிடைத்தது. ரஜினிக்கு ஏக சந்தோஷம். கலெக்டர் வேலை கிடைத்தது போல் மகிழ்ந்து போனார். மகாராணி பெண்கள் கல்லூரி உள்ள சிவாஜி நகர் சாம்ராஜ்பேட்டை ரூட்டில் 134ஆம் நம்பர் பஸ்ஸில் தான் கண்டக்டராக வேலை பார்த்தார் ரஜினி. பஸ்ஸில் அவரை பார்ப்பவர்கள் கண்டக்டர் என்றே நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு டிப்டா ஆக உடை அணிவார். பயணிகளுக்கு டிக்கெட் கிழித்து கொடுப்பதும் ரைட் ரைட் என்று கூறுவதும் தனி ஸ்டைலாக இருக்கும். கல்லூரி மாணவிகளும் இளம் பெண்களும் ஆள் கருப்பு என்றாலும் அந்த கண்டக்டர் படு ஸ்டைலுடி என்று தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொள்வார்கள். ஒரு நாள் வேலை முடிந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு நடந்து போய் கொண்டிருந்தார். ஒரு தெருவில் போகும்போது, ஐயோ, என்னை கொன்னுடாதே, விட்டுவிடு என்று ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவன் ஒரு பெண்ணை கெடுக்க முயற்சிக்கிறான் என்று நினைத்தார் ரஜினி. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார். ஒரு பெரிய சுவருக்கு மறுபக்கத்தில் இருந்து அக்குரல் கேட்டது. ஜம்ப் செய்து மறுபக்கம் குதித்தார். அங்கே ஒரு ரவுடியின் கையில் சிக்கி இளம் பெண் ஒருத்தி துடித்துக் கொண்டிருந்தாள். ரவுடியின் கையில் கத்தி பளபளத்தது. டேய் ராஸ்கல் என்று பாய்ந்தார். ரஜினி கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். ரவுடி, இது என்ன புது குழப்பம் என்று கேட்டபடி ஒருவர் ரஜினியிடம் வந்தார். அவர் கையில் ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது. அது நாடக வசன புத்தகம் என்பதும் அங்கு நடந்து கொண்டிருந்தது நாடக ஒத்திகை என்பதும் ரஜினிக்கு உடனே புரிந்துவிட்டது. விழுந்து விழுந்து சிரித்தார். இந்த நிகழ்ச்சியினால் எனக்கு நாடகத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. நாடகங்கள் போட தூண்டியது என்று கூறுகிறார் ரஜினி. இதன்பின் ஒரு நாடக குழுவை ரஜினி அமைத்தார். அந்த நாடகம் மராட்டிய மாவீரர் சத்ரபதி சிவாஜியை பற்றியது. சிவாஜி வேடத்தில் ரஜினி நடித்தார். சிவாஜி கணேசன் பாணியை பின்பற்றி நடித்தார்.
கையில் தீப்பந்தத்தை பிடித்துக்கொண்டு வீராவேசமாக சிவாஜி பேசுவது போல் ஒரு கட்டம். சிவாஜி கணேசன் பாணியிலேயே சிம்ம கர்ஜனை செய்தார். ரஜினி. கூடியிருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். உற்சாகம் அடைந்த ரஜினி தீப்பந்தத்தை மேலும் தூக்கி பிடித்தபடி வீரவசனத்தை தொடர்ந்து பேசினார். நாடகத்திரையில் தீப்பந்தம் பட்டு தீ பிடித்து கொண்டது. கூடியிருந்தவர்கள் தீ தீ என்று கத்திக்கொண்டே சிதறி ஓடினார்கள். அப்போதுதான் வீரவசனத்தை நிறுத்தினார் ரஜினி. துரியோதனன் ஒரு நாள் இப்படி தீ விபத்து ஏற்பட்டாலும் தொடர்ந்து நாடகங்கள் நடத்தி வந்தார். ரஜினி குருசேத்திரம் என்ற நாடகத்தில் துரியோதனன் வேடத்தில் நடித்தார். அவர் நடிப்புக்கு ஏக வரவேற்பு. நாடகம் முடிந்ததும் முன்னிலை வகித்த கர்நாடகா போக்குவரத்து அதிகாரி மேடைக்கு வந்தார். நம்முடைய சிவாஜிராவ் ரஜினி பிரமாதமாக நடித்தார். விரைவில் அவர் சினிமாவில் நடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு அவர் நடிப்பு பிரமாதம் என்று புகழ்ந்தார். இதை கேட்டு பூரித்து போனார் ரஜினி. தொடர்ந்து நாடகங்கள் நடத்தினார். அவர் நடிப்பை சக ஊழியர்கள் புகழ்ந்தனர். ஆனால் ரஜினியின் அப்பாவுக்கு மட்டும் மகன் நாடகத்தில் நடிப்பது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. மாலை நேர கல்லூரியில் சேர்ந்து படி, போலீசில் சேர்ந்து பெரிய அதிகாரியாகலாம் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் ரஜினிக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு நாளுக்கு நாள் வளர்ந்தது. சிலர் அவருடைய கருப்பு நிறத்தை கேலியாக குறிப்பிடுவார்கள். ஆனால் ரஜினி அதையெல்லாம் பொருட்படுத்துவது இல்லை. சினிமாவில் சேர்ந்தே தீர வேண்டும், நடிகனாக வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டார். இது பற்றி தன்னுடைய நெருங்கிய நண்பரான புட்ராஜிடம் தெரிவித்தார். சினிமாவில் நடித்தால் நீ நிச்சயம் பெரிய நடிகனாக வருவாய். உன் ஸ்டைல் உனக்கு ரொம்ப உதவும் என்றார். புட்ராஜ் கண்டக்டர் வேலைக்கு எப்போது முழுக்கு போடுவது, எப்போது சினிமாவில் சேருவது என்று சதா யோசித்தபடி இருந்தார். ரஜினி. அதற்கான வாய்ப்பு எதிர்பாராமல் வந்தது. ரஜினிகாந்த் வாழ்க்கை பாதை. திரைப்படக் கல்லூரியில் 2 ஆண்டு நடிப்பு பயிற்சி. பெங்களூரில் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்த ரஜினிகாந்த் நீண்ட விடுமுறையில் சென்னைக்கு வந்து திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து 2 ஆண்டுகள் நடிப்பு பயிற்சி பெற்றார். நடிப்பு, டைரக்ஷன், ஒளிப்பதிவு, எடிட்டிங், திரைக்கதை, வசனம் எழுதுதல் ஆகியவற்றில் பயிற்சி அளிப்பதற்காக முதலாக புனேயில் திரைப்படக் கல்லூரி மத்திய அரசு தொடங்கியது. அதேபோல் சென்னையில் பிலிம் இன்ஸ்டிடியூட் 1973 இல் தொடங்கப்பட்டது. இதற்கு தலைவராக பி. நாகிரெட்டியும் நிர்வாகியாக டி.வி.எஸ். ராஜாவும் இருந்தனர். ராஜா ராம்தாஸ் முதல்வராக இருந்தார். இந்த பிலிம் இன்ஸ்டிடியூட் விளம்பரம் ஒருநாள் பத்திரிகைகளில் வெளியாயிற்று. நடிப்பு, டைரக்ஷன், எடிட்டிங், ஒளிப்பதிவு முதலியவற்றில் பயிற்சி பெற விண்ணப்பம் அனுப்பலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விளம்பரத்தை ரஜினி பார்த்தார். நடிப்பு பயிற்சி பெற்றால் சினிமாவில் சுலபமாக நுழைந்து விடலாம் என்று நினைத்தார். விண்ணப்பம் அனுப்பினார். சில நாட்களில் நேர்காணலுக்கு வருமாறு கடிதம் வந்தது. நண்பர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு சென்னைக்கு ரயில் ஏறினார். குறிப்பிட்ட நேரத்தில் நேர்காணலுக்கு பிலிம் இன்ஸ்டிடியூட் டுக்கு சென்றார். அங்கு சினிமா பற்றி பல கேள்விகள் கேட்டனர். கேள்விகளுக்கு தன்னம்பிக்கையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் பதில் சொன்னார். கேள்விகளை அவர் எதிர்கொண்ட முறை, ஸ்டைலாக பதில் சொன்ன விதம் தேர்வு செய்யும் அதிகாரிகளை கவர்ந்தன. நடிப்பு பயிற்சி பெற ரஜினியை அவர்கள் தேர்வு செய்தனர். ரஜினிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. பெங்களூருக்கு திரும்பிச் சென்றார். தந்தையிடமும் அண்ணன்களிடமும் விஷயத்தை சொன்னார். ரஜினி நடிப்பு பயிற்சி பெறுவதில் தந்தைக்கு விருப்பம் இல்லை. அண்ணன்கள் அரைகுறை மனதுடன் சம்மதித்தார்கள். கண்டக்டர் வேலையை விட்டு விடாதே,
நீண்ட விடுமுறை எடுத்துக்கொண்டு நடிப்பு பயிற்சிக்கு போ என்றார்கள். ரஜினியின் நண்பர்கள் மத்தியில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. எதிர்காலத்தில் பெரிய நடிகனாக வருவாய் என்று வாழ்த்தினார்கள். ரெயில் நிலையத்துக்கு பெரும் திரளாக வந்து வழியனுப்பினார்கள். பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நடிப்பு பயிற்சி பெறுவதற்காக ரஜினி உள்பட மொத்தம் 36 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இவர்களில் 17 பேர் அமிஞ்சிக்கரையில் இருந்த அருண் ஓட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்தனர். அருண் ஓட்டல் இடிக்கப்பட்டு இப்போது அங்கு பிரம்மாண்டமான ஓட்டல் கட்டப்படுகிறது. இவர்கள் தினமும் பஸ் மூலம் பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு சென்று வருவது வழக்கம். சினிமாவில் எப்படி நடிக்க வேண்டும், எப்படி வசனம் பேச வேண்டும் என்றெல்லாம் அங்கு பயிற்சி அளித்தார்கள். உலக புகழ்பெற்ற திரைப்படங்களை எல்லாம் அங்கு போட்டு காட்டுவார்கள். சார்லஸ் லாப்டன், கிளார்க் கேபிள், மார்லன் பிராண்டோ, கிரிகிரிபெக் முதலான நடிகர்கள் நடித்த படங்களை எல்லாம் ரஜினி பார்த்தார். நடிப்பின் பல்வேறு பரிமாணங்களை அறிந்து கொண்டார். சினிமா உலகைச் சேர்ந்த நடிகர் நடிகைகள், டைரக்டர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அடிக்கடி பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து உரை நிகழ்த்துவார்கள். பயிற்சி பெறுகிறவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிப்பார்கள். சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள். பயிற்சி பெறுகிறவர்களை திரைப்படக் கல்லூரி நிர்வாகிகள் சினிமா ஸ்டுடியோக்களுக்கு அழைத்துச் சென்று அங்கு நடைபெறும் படப்பிடிப்புகளை பார்க்கச் செய்வார்கள். காலம் வெகு வேகமாக ஓடியது. பயிற்சி முடிய இன்னும் 3 மாதங்களே பாக்கி. அந்த காலகட்டம் பற்றி ரஜினி நினைவு கூறுகிறார். நாங்கள் 36 பேரும் பிலிம் சேம்பர் அலுவலகம், சபையர், புளு டைமண்ட் தியேட்டர்கள், அமெரிக்க தூதரகம், சோவியத் கல்சுரல் சென்டர், திரை இன் ஓட்டல். இப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் எங்களுக்கு ஒரு தனி உலகம் இருந்தது. அதுதான் கனவு உலகம். சுவாரஸ்யமான வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை, பொறுப்பு இருந்தும் பொறுப்பில்லாத மாதிரியான போலி வாழ்க்கை, கனவு வாழ்க்கை. ஓ, அந்த கனவில்தான் எத்தனை சுகம்! காலை 10 மணிக்கு கூடுகிறோம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஹலோ, ஹாய் என்கிறோம். நகரில் ஓடும் சினிமா படங்களை எல்லாம் பார்க்கிறோம். வீட்டில் இருந்து வரும் பணத்தை ஜாலியாக செலவு பண்ணுகிறோம். காலம் போவது தெரியவில்லை. இதோ படிப்பு முடிய போகிறது. வெகு தூரத்தில் ஒரு சொர்க்கம் தெரிகிறது. அந்த சொர்க்கம் ஏது? அதுதான் சினிமா உலகம். அங்கே புகுந்துவிட வேண்டும். இன்னும் 3 மாதம். படிப்பு முடிந்துவிடும். அதன் பிறகு என்ன செய்வது? எப்படி சினிமா உலகில் சான்ஸ் பிடிப்பது? எல்லோருடைய முகத்திலும் எதிர்காலம் பற்றிய கவலை தெரிகிறது. வீட்டில் சொன்னதை கேட்காமல் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தோம். பயிற்சி பெற்றோம். ஆனால் வேலைக்கு என்ன உத்தரவாதம்? மனம் குழம்புகிறது. இப்படியெல்லாம் ரஜினி எண்ணினாலும் அவருடைய உள்மனதில் தன்னம்பிக்கை சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று அவருடைய இதயம் இடைவிடாமல் கூறிக்கொண்டிருந்தது. வாழ்க்கை பாதை. பாலசந்தருடன் முதல் சந்திப்பு. சென்னை நடிப்பு பயிற்சி கல்லூரியில் ரஜினியின் படிப்பு முடிவடைவதற்கு சில நாட்கள் இருந்த வேளையில் அங்கு டைரக்டர் கே. பாலசந்தர் வந்து மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப் போகிறார் என்று அறிவித்தார்கள். அதை கேட்டதும் ரஜினிக்கு உற்சாகம் தாங்கவில்லை. பாலசந்தரின் மேஜர் சந்திரகாந்த் படத்தை பார்த்தது முதல் அவருடைய பரம ரசிகராகி இருந்தார். பாலசந்தர் படங்களை ஒன்று விடாமல் பார்க்கலானார். பாலசந்தரை பார்க்க போகிறோம் என்று அறிந்தபோது தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி பற்றி ரஜினி கூறுகிறார். பாலசந்தரின் அரங்கேற்றத்தை பார்த்தபோது சிரித்திருக்கிறேன், அழுத்திருக்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன், பிரமித்து போயிருக்கிறேன். பிறகு அவள் ஒரு தொடர்கதை படத்தை தொடர்ந்து 4 தடவை பார்த்தேன். அவர் போட்டோவை பத்திரிகையிலே பார்த்திருந்தேன். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன்.
அப்போதுதான் பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரப்போகிறார் என்ற தகவல் வந்தது. எனக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவரை சந்திக்கும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருந்தேன். அந்த நாளும் வந்தது. பிரின்சிபால் ராஜாராம்தாஸ் வேகமாக வந்து, பாலசந்தர் சார் 20 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார். இங்கே 20 நிமிடம்தான் இருப்பார். ஆகவே நிறைய கேள்விகளை கேட்காதீர்கள். நல்ல கேள்விகளை மட்டும் கேளுங்கள் என்று கூறினார். எல்லோரும் ஆவலாக காத்திருந்தோம். 2 பேர் வேகமாக வந்தார்கள். எங்கள் பிரின்சிபால் தான் பாஸ்ட் வேகம் என்றால், அதைவிட பாஸ்ட் பாலசந்தர் சார். எனக்கு வேகம்தான் பிடிக்கும். சினிமாவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. எங்க அப்பா கொடுத்த பயிற்சி அப்படி. பாலசந்தர் சார் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தார். நான் அவரை பார்த்து அசந்து போய்விட்டேன். என் கண்கள் மட்டும் அவரையே பார்த்து கொண்டிருந்தன. மனம் அவர் படங்களை நினைத்து கொண்டிருந்தது. என் பெயரை கேட்டார். அது எனக்கு கேட்கவில்லை. ஏனென்றால் என் மனம் அங்கே இல்லையே. பிறகு சட்டென்று உணர்வு வந்தது. சிலிர்த்து எழுந்து, சிவாஜிராவ் என்றேன். அவர் மெல்ல சிரித்து கொண்டார். எல்லோரும் கேள்விகள் கேட்டார்கள். நானும் ஏதாவது கேட்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் என் ஸ்டைலில் வேகமாக ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு நடிகனிடம் அவன் நடிப்பை தவிர வேறு எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதுதான் நான் கேட்ட கேள்விக்கு தமிழ் அர்த்தம். நான் வேகமாக கேட்டதால் அவருக்கு புரியவில்லை. சாரி, புரியவில்லை என்றார். நான் நிறுத்தி நிதானமாக மீண்டும் அந்த கேள்வியை கேட்டேன். பாலசந்தர் சிரித்துக்கொண்டே, நடிகன் வெளியே நடிக்கக்கூடாது என்றார். இந்த பதிலை கூறிவிட்டு மீண்டும் என் பெயரை கேட்டார். சிவாஜிராவ் என்று கூறினேன். 2:0 நிமிடங்கள் முடிந்தன. பாலசந்தர் புறப்பட்டார். அவர் என்னை நோக்கி கையை நீட்டினார். நானும் கை நீட்டினேன். அவர் கையில் என் கை. அவர் கையில் தான் என்ன பிடிப்பு. அருகிலிருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறார். எங்கள் ஆசிரியர் திரு கோபாலி அப்போது வந்தார். என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சார், உங்க படம் என்றால் இவனுக்கு உயிர். அவள் ஒரு தொடர்கதையை 6 தடவை பார்த்திருக்கிறான் என்று அவர் பாலசந்தரிடம் கூறினார். பாலசந்தர் சிரித்தபடி, உனக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டார். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்று தமிழில் சொன்னேன். உனக்கு தமிழ் தெரியாது என்பது உன் பேச்சில் இருந்தே தெரிகிறது என்று பாலசந்தர் சார் சொன்னார். பிறகு, நான் வருகிறேன் என்று விடை பெற்றுக் கொண்டார். கோபாலியுடன் பேசிக்கொண்டே காருக்கு சென்றார். MS-இல் 363 என் காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். அவர் போனதும் கோபாலி என்னிடம் வந்தார். பாலசந்தர் சார் உன்னை பார்க்க விரும்புகிறார் என்றார். எனக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. பாலசந்தர் சார் எதற்காக என்னை பார்க்க விரும்புகிறார்? பட சான்ஸ் தேடி வருகிறதோ என்று மனம் குறுகுறுத்தது. பாலசந்தர் சாரின் அழைப்பு வரும் என்று ஆவலோடு நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தேன். 15 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அழைப்பு ஏதும் வரவில்லை. முன்பு இருந்த உற்சாகம் இப்போது இல்லை. எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பேச்சுக்காக அப்படி சொல்லியிருப்பார் என்று நினைத்தேன். அந்த விஷயத்தை அத்துடன் மறக்க முயன்றேன். இவ்வாறு ரஜினி குறிப்பிட்டுள்ளார். இந்த சமயத்தில் பெங்களூரிலிருந்து ரஜினிக்கு ஒரு கடிதம் வந்தது. உடனே புறப்பட்டு வா என்று அதில் அவர் அண்ணன் எழுதியிருந்தார். என்றைக்கும் இவ்வளவு அவசரமாக ரஜினியை அவர் அழைத்தது இல்லை. ஆகவே, என்னவோ ஏதோ என்று எண்ணியபடி பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் பெங்களூருக்கு புறப்பட்டார். ரஜினிகாந்த் வாழ்க்கைப்பாதை கண்டக்டர் வேலையிலிருந்து டிஸ்மிஸ். நடிப்பு பயிற்சி பெற்றும் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காததால் மீண்டும் கண்டக்டர் வேலையில் சேரும் எண்ணத்துடன் பெங்களூருக்கு ரெயிலில் ஏறினார்.
எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே என்றார். அவர், ரஜினி சிரித்துக் கொண்டாரே தவிர பதில் சொல்லவில்லை. பெரியவர் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். பிறகு ஏதோ நினைவுக்கு வந்தவராக, நீங்கள் கண்டக்டர் தானே? ஜெய்நகர் பஸ்ஸில் பார்த்திருக்கிறேன் என்றார். ஆமாம் என்றார் ரஜினி. பெரியவர் தொடர்ந்து சொன்னார், என் மூத்த பையன் பி.எஸ்.சி. முதல் வகுப்பில் பாஸ் செய்தவன். 4 வருடமாக வேலைக்கு முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. கடைசியில் பஸ் கண்டக்டர் வேலைக்கு மனு போட்டோம். 10,000 ரூபாய் கொடுத்தால் வேலை வாங்கித் தருவதாக ஒரு பெரிய அதிகாரி கூறியிருக்கிறார். அந்த வேலை நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருப்பதிக்குச் சென்று வெங்கடாசலபதியிடம் வேண்டிக் கொண்டு இப்போது ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். பெரியவர் இப்படி கூறியதை கேட்டு ரஜினிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. பி.எஸ்.சி. படித்த பட்டதாரிக்கு கண்டக்டர் வேலை கிடைக்க வேண்டும் என்று இவ்வளவு தூரம் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த வேலையை மிகச் சாதாரணமானதாக நினைத்துக் கொண்டிருந்தோமே. கண்டக்டர் வேலை எவ்வளவு பெரிய வேலை என்று நினைத்தார். நல்ல வேளையாக கண்டக்டர் வேலையை ராஜினாமா செய்யவில்லை. தொடர்ந்து கண்டக்டர் வேலை பார்த்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். ஆனந்தமாக புகைவிட்டார். ரயில் பெங்களூர் போய் சேர்ந்தது. ரயிலில் இருந்து இறங்கிய ரஜினிகாந்த் வீட்டுக்கு போவதற்காக 36ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறினார். பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தவர் பூட்ராஜ், ரஜினியின் நண்பர். இருவரும் ஒரே நேரத்தில்தான் கண்டக்டர் வேலையில் சேர்ந்தார்கள். ரஜினியை பார்த்து அவர் வியப்பும் திகைப்பும் அடைந்தார். என்ன சிவாஜி, எப்போது பெங்களூருக்கு வந்தாய் என்று விசாரித்தார். இப்போதுதான் ரயிலில் இருந்து இறங்கினேன். வீட்டுக்குத்தான் போய்கொண்டிருக்கிறேன் என்று ரஜினி பதிலளித்தார். நடிப்பு பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கிறது? பயிற்சி எல்லாம் முடிந்துவிட்டது. இதுவரை பட வாய்ப்பு எதுவும் வரவில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று தயக்கத்துடன் பூட்ராஜ் கேட்டார். என்ன விஷயம்? ஒன்றும் தெரியாதே என்று ரஜினி கூறினார். பூட்ராஜ் கொஞ்ச நேரம் பேசவில்லை. பிறகு மனதை திடப்படுத்திக் கொண்டு, போன வாரம் 12 கண்டக்டர்களை டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள். அதில் நீயும் ஒண்ணு. 2 வருடங்களுக்கு மேலாக விடுமுறையில் இருந்ததால் மேற்கொண்டு அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் என்றார். அந்த பஸ் மட்டுமல்ல, உலகமே திசை மாறி சுழல்வது போல இருந்தது ரஜினிக்கு. கவலைப்படாதே, நீ பெற்ற நடிப்பு பயிற்சி உன்னை கைவிட்டு விடாது என்று ஆறுதல் கூறினார். பூட்ராஜ் சோர்வுடன் வீட்டுக்கு சென்றார். ரஜினி டிஸ்மிஸ் ஆன செய்தியை சொல்வதற்காகத்தான் அவசரமாக அழைத்திருக்கிறார்கள் என்பதை ரஜினி தெரிந்து கொண்டார். அன்று இருந்த மனநிலை பற்றி ரஜினி எழுதியிருப்பதாவது: நடிப்பு பயிற்சி முடிந்ததும் பட அதிபர்கள் என்னை ஒப்பந்தம் செய்ய கீவரிசையில் நிற்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அது பலிக்கவில்லை. கண்டக்டர் வேலை பார்க்கலாம் என்று ஊர் திரும்பினால் அந்த வேலையும் போய்விட்டது. ரொம்பவும் சோர்ந்து போய்விட்டேன். வாழ்க்கையில் முதல் தடவையாக பஸ் டெப்போவுக்கு சென்றேன். அங்கிருந்தவர்கள் என்னை பரிதாபமாக பார்த்தார்கள். 10 குண்டுகள் பாய்ந்தாலும் தைரியமாக தாங்கிக் கொள்வேன். ஆனால் பரிதாபத்தோடு பார்க்கிற ஒரு பார்வையை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. முன்பெல்லாம் என்னை புகழ்ந்து பேசியவர்கள் இப்போது நடிகனாக வேண்டும் என்று மெட்ராஸ் போனான். இவன் மூஞ்சிக்கு நடிகனாக முடியுமா? யார் யார் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கணும்.
என்று என் காதுபடவே பேசினார்கள். அப்போதே நான் முடிவு செய்தேன், நம்மிடம் இருக்கும் ஒரே ஆஸ்தி தன்மானம். மீண்டும் சென்னைக்கு திரும்ப வேண்டும், நடிகனாகாமல் பெங்களூருக்கு திரும்பக்கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டேன். அன்று இரவே சென்னைக்கு ரயில் ஏறினேன். இவ்வாறு ரஜினி குறிப்பிட்டுள்ளார். ரஜினிகாந்த் வாழ்க்கை பாதை. 3 படங்களுக்கு ஒப்பந்தம் செய்தார் பாலசந்தர். தமிழை கற்றுக்கொண்டால் எங்கேயோ கொண்டு போய் விடுவேன். பெங்களூரிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட மெயில் ரயிலில் ரஜினி உட்கார்ந்திருந்தார். ஜன்னல் வழியாக தூரத்தில் தெரிந்த சூனிய வெளியை அவர் கண்கள் உற்று நோக்கிக் கொண்டிருந்தன. எதிர்கால சூப்பர் ஸ்டாரை ஏற்றிச் செல்கிறோம் என்று அறியாத அந்த ரயில் வெகுவேகமாக ஓடத் தொடங்கியது. நேரமாச்சு, தூங்க வேண்டும். விளக்கை அணையுங்கள் சார். அருகில் அமர்ந்திருந்தவர் குரல் எழுப்பினார். ரஜினி விளக்கை அணைத்துவிட்டு படுத்தார். தூக்கம் வரவில்லை. எதிர்காலம் பற்றிய கேள்விக்குறி அவர் தூக்கத்தை விரட்டிக் கொண்டிருந்தது. மறுநாள் பெங்களூர் மெயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து நின்றது. ஒருவித புத்துணர்ச்சியுடன் ரயிலில் இருந்து இறங்கினார் ரஜினி. ஏதோ பிறந்த ஊருக்கு வந்தது போன்ற உணர்வு. இனிமேல் சென்னைதான் நம்ம சொந்த ஊர் என்று மனதில் எண்ணியவராய் சென்னை மண்ணில் காலடி வைத்தார். அறையில் தன்னுடன் தங்கியிருந்த நண்பர்களை சந்தித்து நடந்ததைச் சொன்னார். சிவாஜி, கவலைப்படாதே. எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு இரு. கடவுள் கைவிட மாட்டார் என்று நண்பர்கள் ஆறுதல் கூறினார்கள். நாட்கள் ஓடின. ஒரு நாள் மாலை 5 மணி. ரஜினி கட்டிலில் படுத்திருந்தார். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி வேலை வெட்டி இல்லாமல் ஊரைச் சுற்றி கொண்டிருப்பது என்ற எண்ணம் மனதை வாட்டியது. அப்போது சதீஷ் என்ற நண்பர் ஓடி வந்தார். சிவாஜி, பாலசந்தர் சார் ஆபீஸிலிருந்து அசோசியேட் டைரக்டர் சர்மா வந்திருக்கிறார். பாலசந்தர் சார் உன்னை உடனே அழைத்து வரச் சொன்னாராம் என்றார். மகிழ்ச்சியுடன் ரஜினிகாந்த் துள்ளி எழுந்தார். அவருடைய சோர்வெல்லாம் பறந்துவிட்டது. பாத்ரூமுக்கு ஓடினார். ஷேவ் செய்து கொண்டு குளித்தார். அவசரமாக டிரெஸ் செய்து கொண்டு கார் முன் போய் நின்றார். சர்மா ரஜினியை காரில் ஏற்றிக் கொண்டார். கார் விர் என்று கிளம்பியது. அதன்பின் என்ன நடந்தது? ரஜினியை சொல்கிறார். கார் சுற்றி வளைத்து ஒரு கட்டிடம் முன்னால் போய் நின்றது. அங்கே கலாகேந்திரா என்ற போர்டு இருந்தது. இந்த பேனரை படங்களில் பார்த்திருக்கிறேன். உள்ளே போனேன். ஹாலில் உட்காரச் சொன்னார்கள். சோபாவில் உட்கார்ந்தேன். அங்கு ஷோகேஸில் அரங்கேற்றம். அவள் ஒரு தொடர்கதை, இருகோடுகள் போன்ற படங்களின் வெற்றி விழா ஷீல்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. உள்ளே இருந்த ரூமில் இருந்து பாலசந்தர் சார் சிரிக்கிற சப்தம், பேசுகிற சப்தம் அவ்வப்போது கேட்டது. காபி வேணுமா, டீ வேணுமா என்று கேட்டார்கள். சாப்பிடலாம் என்று மனசுக்குள் தோன்றினாலும் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் காபி கொண்டு வந்து வைத்தார்கள். அதே சமயத்தில் டைரக்டர் என்னை கூப்பிட்டார். காபியை தியாகம் செய்துவிட்டு உள்ளே போனேன். பாலசந்தர் சார் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். இரு கை கூப்பி வணங்கினேன். அவர் கை நீட்டி என்னுடன் கை குலுக்கினார். உட்காருங்கள் என்றார். நான் உட்காராமல் நின்று கொண்டே இருந்தேன். வற்புறுத்தி உட்காரச் சொன்னார். நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்தேன். அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். எனக்கு அப்போது தமிழும் சரியாக தெரியாது, ஆங்கிலமும் சரியாக தெரியாது. எந்த மொழியில் பேசுவது என்று எனக்கு குழப்பம். கொஞ்ச நேரம் ஓடியது. என்ன படிச்சிருக்கீங்க என்று பாலசந்தர் கேட்டார். SSLC பாஸ் என்றேன். இது மாதிரி வேறு சில கேள்விகள் கேட்டபின், நான் இதுவரை உங்கள்
நடிப்பை பார்த்ததில்லை. ஏதாவது நடித்து காட்டுங்கள் என்றார். எனக்கு தமிழ் தெரியாதே என்றேன். பரவாயில்லை, கன்னடத்தில் பண்ணுங்க என்றார். கிரீஷ் கர்னாட் எழுதிய துக்ளக் நாடகத்திலிருந்து ஒரு சீனை நடித்துக் காட்டினேன். பாலசந்தர் சாருக்கு மிகுந்த சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு என்று பாராட்டினார். எங்கேயோ கொண்டு போவேன். பிறகு பாலசந்தர் சார் சொன்னார், இப்போது அபூர்வ ராகங்கள் என்ற படத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு ரோல், அது சின்ன ரோல் என்றாலும் ரொம்ப பவர்ஃபுல் ரோல். அந்த ரோலில் உங்களை அறிமுகம் செய்ய போகிறேன். அடுத்து அவள் ஒரு தொடர்கதை படத்தை தெலுங்கில் எடுத்து கொண்டிருக்கிறேன். தமிழில் ஜெய்கணேஷ் நடித்த ரோல் உங்களுக்கு. இவ்வாறு கூறிய பாலசந்தர், உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா என்று கேட்டார். எனக்கு அப்போது தெலுங்கில் சில வார்த்தைகள் தான் தெரியும். என்றாலும் துணிந்து தெரியும் என்று பாலசந்தர் தொடர்ந்து, மூன்றாவது ஒரு கதை இருக்கு. 3 முடிச்சு. அதில் ஆண்டி ஹீரோ ரோலை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று கூறிவிட்டு, நீங்கள் மட்டும் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டால் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடுவேன் என்று அழுத்தம் திருத்தமாய் சொன்னார். அதை கேட்டு மெய் சிலிர்த்து போனேன். ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி. சரி, நீங்கள் போகலாம். விலாசம், போன் நம்பர் எல்லாம் கொடுத்து விட்டு போங்கள். படப்பிடிப்பின் போது உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்றார் பாலசந்தர். ரஜினிகாந்த் வாழ்க்கை பாதை. அபூர்வ ராகங்கள் முதல் நாள் படப்பிடிப்பு. ரஜினிகாந்த் நடித்த முதல் படமான அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பு அவருடைய அதிர்ஷ்ட நாளான வியாழக்கிழமை அன்று நடந்தது. 3 படங்களில் நடிக்க வைக்க போவதாக டைரக்டர் கே. பாலசந்தர் கூறியதால் மகிழ்ச்சியின் உச்சிக்கு சென்ற ரஜினிகாந்த் நேராக டிரை இன் உட்லண்ட்ஸ் ஓட்டலுக்கு சென்றார். அவரிடம் 20 ரூபாய் இருந்தது. ஓட்டலில் இருந்த நண்பர்களிடம் விஷயத்தை சொன்னார். அவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். எல்லோருக்கும் சுவீட், மசாலா தோசை, காபி வாங்கி கொடுத்தார். தமிழ் கற்றுக்கொண்டால் உங்களை எங்கோ கொண்டு போய் விட்டு விடுவேன் என்று பாலசந்தர் சொன்னது ரஜினியின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அன்று முதல் தமிழ் படிக்க ஆரம்பித்தார். தமிழ் பத்திரிகைகளில் வரும் செய்திகள், கதைகளை எல்லாம் படித்தார். ஒவ்வொரு வார்த்தையையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கலாகேந்திரா அலுவலகத்தில் இருந்து ரஜினிக்கு போன் வந்தது. அபூர்வ ராகங்கள் படத்தின் ஷூட்டிங் நாளைக்கு நடக்கிறது. உங்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பாலசந்தர் எடுக்கப் போகிறார். ஸ்டூடியோவுக்கு வந்துவிடுங்கள் என்று கூறினார்கள். ரஜினிக்கு ஏக சந்தோஷம். இருந்தாலும் ஒரு நெருடல். அவருக்கு வியாழக்கிழமைதான் அதிர்ஷ்ட நாள். முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வியாழக்கிழமைகளில்தான் நடந்து வந்திருக்கின்றன. முதல் நாள் படப்பிடிப்பு வியாழக்கிழமை இருக்கக்கூடாதா என்று எண்ணினார். ஆனால் படப்பிடிப்புக்காக முதலாக அழைப்பவர்களிடம் இதையெல்லாம் கூற முடியுமா? எனவே அவர்கள் சொன்னபடியே திங்கட்கிழமை ஸ்டூடியோவுக்கு போனார். ஆனால் அன்று அவரது காட்சிகள் எடுக்கப்படவில்லை. மறுநாளும் போனார். அன்றும் அதற்கு அடுத்த நாளும் கூட படப்பிடிப்பு இல்லை. கடைசியில் வியாழக்கிழமையன்று அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கினார் பாலசந்தர். தான் விரும்பியபடியே முதல் நாள் ஷூட்டிங் தானாகவே வியாழக்கிழமை நடந்ததில் ரஜினிக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி.
ஒரு பெரிய பங்களா. அதற்கு ஒரு பெரிய கதவு. அதை திறந்து கொண்டு தாடி மீசையுடன் உள்ளே நுழைகிறார். ரஜினி, பைரவி வீடு இதுதானா? நான் பைரவியோட புருஷன் என்று கமலஹாசனிடம் கூறுகிறார். ரஜினி பேசிய முதல் வசனம் இதுதான். படப்பிடிப்புக்கு முன் இந்த வசனத்தை சுமார் 1000 தடவை பேசி பேசி ஒத்திகை பார்த்திருந்தார். முதல் நாள் அனுபவம் பற்றி ரஜினி கூறியிருப்பதாவது, என் முகம் எல்லாம் கம் தடவி தாடியை ஒட்ட வைத்திருந்தார்கள். சிரிக்கவும் முடியாது, அழவும் முடியாது. சுமார் 20 கிலோ எடையுள்ள கோட்டை அணிந்திருந்தேன். அதை துவைத்து எத்தனை வருடம் இருக்குமோ தெரியவில்லை. ஒரே வியர்வை நாற்றம். தாங்க முடியாத அரிப்பு. ஃப்ளாப் என்று கத்தினார். டைரக்டர் சார். ஃப்ளாப் அடிக்கும் உதவி டைரக்டர் வெள்ளைக்காரன் மாதிரி இருப்பார். அதனால் அவரை ஜப்பான் என்று எல்லோரும் செல்லமாக கூப்பிடுவார்கள். ஜப்பான் என் முன்னால் ஃப்ளாப் அடித்துவிட்டு ஓடினார். எனக்கு ஒரே பதற்றம். எப்படியோ டயலாக்கை சொல்லிவிட்டேன். உண்மையில் உளறினேன் என்பதுதான் பொருந்தும். நான் கமலை பார்த்துத்தான் இந்த வசனத்தை சொன்னேன். ஆனால் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த பாலசந்தர் சார்தான் என் கண்ணுக்கு தெரிந்தார். நான் கேமராவை கண்டோ அங்கிருந்த கூட்டத்தை கண்டோ பயப்படவில்லை. என் பயம் எல்லாம் பாலசந்தர் சார் கிட்டதான். அவருடைய பர்சனாலிட்டி, ஜென்டில்னஸ், அவருடைய அப்பியரன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரிடம் எனக்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தி இருந்தன. பாலசந்தர் சாரை பார்த்தேன். நான் அவ்வளவு சரியா செய்யவில்லை என்பதை அவர் முகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அருகே இருந்த சுவர் பக்கம் ஓடினேன். ஒரு சிகரெட்டை எடுத்து சுருள் சுருளாக புகை விட்டேன். சிவாஜி என்று குரல் கேட்டது. நான் ஓடிப்போய் கேமரா முன் நின்றேன். என் சம்பந்தப்பட்ட அடுத்த காட்சியை படமாக்கினார் பாலசந்தர் சார். மேலே இருந்து கமல் என்னிடம் ஓடி வருகிறார். என்ன சொன்னீங்க என்று கேட்கிறார். நான் பைரவியோட புருஷன் என்று மீண்டும் சொல்கிறேன். கமல் என்னை இழுத்து மோட்டார் பைக்கில் உட்கார வைத்து பைக்கை கேட்டுக்கு வெளியே ஓட்டிச் செல்கிறார். இந்த காட்சி படமாக்கப்பட்ட போது கமல் நடிப்பை பார்த்து நான் பிரமித்து போய்விட்டேன். நாம் இப்படி ஆவது எப்போது என்று நினைத்தேன். இதே படத்துக்காக நாகேஷ் சாரோடு ஒரு சீனில் நடித்தேன். அந்த காட்சி படமாக்கப்பட்டதும் நாகேஷ் என்னிடம் வந்தார். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று கூறியபடி என் முதுகை தட்டி கொடுத்துவிட்டு போனார். அவர் கூறிய வார்த்தை அப்போது மட்டும் அல்ல, இப்போது கூட டானிக் தான். இவ்வாறு ரஜினி குறிப்பிட்டுள்ளார். சிவாஜிராவ் என்ற பெயருக்கு பதிலாக ரஜினிகாந்த் என்று பெயர் சூட்டினார் பாலசந்தர். அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்து முடிக்கும் வரை சிவாஜிராவ் ஆக இருந்தவர். பிறகு ரஜினிகாந்த் ஆக மாறினார். புதிய பெயரை சூட்டியவர் டைரக்டர் கே. பாலசந்தர். இது பற்றி ரஜினிகாந்த் கூறியிருப்பதாவது, அபூர்வ ராகங்கள் படத்திற்காக நான் இன்னொரு காட்சியில் நடித்தேன். நானும் ஸ்ரீவித்யாவும் பங்கு கொள்ளும் லவ் சீன். 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் வர வேண்டும். அக்காட்சியில் வசனம் கிடையாது, வெறும் உதட்டுசைப்பு மட்டும்தான். இதனால் உங்கள் இஷ்டப்படி ஏதாவது பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் நடந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் கன்னடத்தில் பேச ஸ்ரீவித்யா மலையாளத்தில் பேசினார். இந்த காட்சி முடிந்தது, நீங்க வீட்டுக்கு போகலாம் என்றார்கள். நான் மேக்கப் பை கலைத்துவிட்டு வெளியே வந்தேன். அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பு அத்துடன் முடிவடைந்தது. என் காட்சிகளுக்கு வசனம் பேச டப்பிங் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு போனேன். அப்போது கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும் டப்பிங் கில் வசனம்
பேசிக் கொண்டிருந்தார்கள், என்னுடைய காட்சி எப்போது வரும் என்று. காத்திருந்தேன். திடீரென்று திரையில் ஒரு காட்சி. கோட்டு போட்ட ஒரு தாடி ஆசாமி கதவை திறந்து கொண்டு வருகிறான். ஏதோ பேசுகிறான். என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்புறம்தான் தெரிந்தது அது நான்தான் என்று. என்னை மறந்து அந்த காட்சியை பார்க்கிறேன். அதே காட்சி சுற்றி சுற்றி வருகிறது. வசனம் பேசுவதை மறந்து அதையே பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் உருவத்தை திரையில் பார்த்தபோது உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. இதற்காகத்தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டிருந்தேன். இதை கவனித்துக் கொண்டிருந்த டைரக்டர் பாலசந்தர் சார், என்ன வசனத்தை பேசலாமா என்று கூறியதும் நான் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தேன். இந்த சமயத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். எனக்கு தமிழ் சரிவர தெரியாததால் வேறு யாரையாவது எனக்கு குரல் கொடுக்கச் சொல்லலாம் என்று சிலர் கூறினார்கள். பாலசந்தர் சார் அதை ஏற்கவில்லை. கூடவே கூடாது, ஒரிஜினல் வாய்ஸ் தான் வேண்டும் என்று கூறிவிட்டார். அபூர்வ ராகங்களில் எனக்கு வசனம் கொஞ்சம்தான். அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று பாலசந்தர் சார் சொல்லிக் கொடுத்தார். அதை அப்படியே பேசினேன். அதை டைரக்டர் ஓகே செய்தார். டப்பிங் வேலை முடிந்தது. இவ்வாறு குறிப்பிட்ட ரஜினிகாந்த் தனக்கு அந்த பெயர் வந்தது பற்றி சொன்னதாவது, 1975 ஆகஸ்ட் 15 நதேதி அபூர்வ ராகங்கள் படம் வெளிவரும் என்று தேதி குறிப்பிடப்பட்டது. பாலசந்தர் சார் என்னை அழைத்தார். டைட்டிலில் பெயர் போட வேண்டும். சிவாஜிராவ் என்ற பெயர் வேண்டாம். ஏனென்றால் ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருப்பதால் சிவாஜி என்ற பெயர் வேண்டாம். ராவ் என்கிற பெயரும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்றார். நீங்களே ஏதாவது பெயர் சொல்லுங்க சார் என்று கூறிவிட்டு திரும்பினேன். என் நண்பர்களிடம் கலந்து ஆலோசித்தேன். சரத், ஆர்.எஸ்.கேவாட் என்ற 2 பெயர்கள் என் மனதில் இருந்தன. அதைச் சொன்னேன். நண்பர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நன்றாக இல்லை என்று கூறினார்கள். மறுபடியும் பாலசந்தர் சார் கிட்ட போய் நீங்களே ஆசீர்வாதம் செய்து ஒரு பெயர் வையுங்க என்றேன். அந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். பௌர்ணமி தினம். பாலசந்தர் சார் சொன்னார், என்னுடைய மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தில் சந்திரகாந்துக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் ஸ்ரீகாந்த், மற்றவன் ரஜினிகாந்த். ஸ்ரீகாந்த் என்ற பெயரை ஏற்கனவே ஒருவருக்கு வைத்தாகிவிட்டது. ரஜினிகாந்த் என்ற பெயரை யாருக்கு வைக்கலாம் என்று ரொம்ப நாளா நினைத்து கொண்டிருந்தேன். அதை உனக்கு வைக்கிறேன். இவ்வாறு பாலசந்தர் சொன்னதும் அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். நல்ல வில்லனா வரணும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்க என்றேன். வில்லன் எதுக்குப்பா, நீ பெரிய நடிகனாக வருவே, பார்த்து கொண்டே இரு என்றார் பாலசந்தர் சார். எனக்கு தாங்க முடியாத உற்சாகம். நேராக மெரினா கடற்கரைக்கு ஓடினேன். கடற்கரை மணலில் உட்கார்ந்து நீலக்கடலை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு மன கஷ்டம் வந்தாலும் உற்சாகம் வந்தாலும் கடற்கரைக்கு சென்று தனியாக உட்கார்ந்து சிந்தனையில் மூழ்கி விடுவேன். இவ்வாறு ரஜினி கூறியுள்ளார். 1975 ஆண்டு ஆகஸ்ட் 15 நதேதி அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆயிற்று. மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம். பாலசந்தர் தன் படங்களில் தனி முத்திரை பதித்துக் கொண்டிருந்த காலகட்டம். எனவே அதை டைரக்டர் படமாக தான் ரசிகர்கள் நினைத்தார்கள். சென்னை தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணவேணி தியேட்டரிலும் இப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் பார்க்க போனார் ரஜினி. டிக்கெட் கிடைக்கவில்லை. தியேட்டர் மேனேஜரை சந்தித்து, நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன், எனக்கு ஒரு டிக்கெட் வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அவரை மேலும் கீழுமாக பார்த்த மேனேஜர்,
இறக்கப்பட்டு ஒரு டிக்கெட் கொடுத்தார். துள்ளி குதித்து ஓடிய ரஜினி திரையில் தன் உருவத்தை பார்த்து மகிழ்ந்தார். நம் கனவு நிறைவேறிவிட்டது. வில்லன் வேடங்களாவது தொடர்ந்து கிடைக்கும் என்று நினைத்தார். அபூர்வ ராகங்கள் படத்தின் கதாநாயகன் நான் தான். நண்பர்களிடம் ரஜினி விட்ட ரீல். அபூர்வ ராகங்கள் படத்தில் தான் நடிப்பது பற்றி பெங்களூரில் உள்ள தன் நண்பர்களுக்கு ஏற்கனவே ரஜினி கடிதம் எழுதியிருந்தார். அபூர்வ ராகங்கள் படத்தின் கதாநாயகனாக நடித்து வருகிறேன். திரைப்படக் கல்லூரியில் 36 பேர் படித்த போதிலும் டைரக்டர் பாலசந்தரின் பார்வை என் மீது மட்டுமே பட்டது. எனவே எனக்கு கதாநாயகன் வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். இது பற்றி ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் கூறியதாவது: அபூர்வ ராகங்களில் சின்ன வேஷத்தில்தான் நான் நடித்தேன். அதைச் சொன்னால் இதற்காகவா 2 வருஷம் படித்து கிழித்தாய் என்று நண்பர்கள் கிண்டல் செய்வார்களே என்று நினைத்தேன். அதனால் நான் தான் கதாநாயகன் என்று சும்மா ரீல் விட்டேன். 1 வருடம் கழித்துதான் அபூர்வ ராகங்கள் பெங்களூருக்கு வரும் என்று நினைத்து தைரியமாக அப்படி சொன்னேன். என்னுடைய துரதிர்ஷ்டம் படம் 2 மாதத்திலேயே பெங்களூருக்கு வந்துவிட்டது. அப்போது நான் பெங்களூரில் இருந்தேன். என் நண்பர்களுக்கு ஒரே குஷி. எனக்கோ தர்மசங்கடம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆன அன்று முதல் காட்சிக்கே என் நண்பர்கள் எல்லோரும் போனார்கள். இந்த படத்தின் ஹீரோ எங்கள் பிரண் தான் என்று கூறி எல்லோருக்கும் ஸ்வீட் கொடுத்தார்கள். அவர்கள் பலூன்களை ஊதி கையில் வைத்திருந்தார்கள். நான் திரையில் தோன்றியதும் பலூன்களை படார் படார் என்று உடைத்து என்னை வரவேற்கத்தான் படம் ஆரம்பம் ஆச்சு. டைட்டிலில் சிவாஜிராவ் என்ற பெயரை தேடுறாங்க. அந்த பெயர் வரவில்லை. ரஜினிகாந்த் என்ற பெயர் வருது. அது நான் தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. படம் ஓடிக்கிட்டே இருக்கு. திரையில் என்னை காணோம். இடைவேளையும் வந்துவிட்டது. நான் அவர்கள் கண்ணில் படாமல் மெல்ல நழுவிவிட்டேன். படத்தில் நான் இல்லை என்ற முடிவுக்கு நண்பர்கள் வந்துவிட்டார்கள். இருந்தாலும் படம் நல்லா இருக்கு, முழுவதையும் பார்த்து விட்டு போகலாம் என்று உட்கார்ந்திருந்தார்கள். பலூனில் காற்றை இறக்கிவிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார்கள். இடைவேளை முடிந்து படம் ஆரம்பம் ஆச்சு. 2 கதவையும் தள்ளிவிட்டு ஒருவன் உள்ளே நுழைகிறான். தாடி, மீசை, பழைய கோட்டு, எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்கே என்று நண்பர்கள் நிமிர்ந்து உட்காருகிறார்கள். கொஞ்ச நேரம் போனதும் அது நான் தான் என்பது தெரிகிறது. நண்பர்களுக்கு உற்சாகம் தாங்கவில்லை. பலூனை எடுத்து ஊதி டப் டப் என்று உடைச்சாங்க. அதே நேரத்தில் கமலஹாசனோட முகமும் திரையில் தெரியும். தியேட்டருக்கு வந்திருந்தவர்கள் கமலஹாசன் ரசிகர்கள்தான் பலூனை வெடிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டார்கள். பெங்களூரில் கூட கமலஹாசனுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வாறு ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அபூர்வ ராகங்கள் சிக்கலான கதை. விக்கிரமாதித்தன் கதையில் வேதாளம் போடும் விடுகதையை அடிப்படையாக வைத்து புதுப்பாணியில் இதை பாலசந்தர் எழுதியிருந்தார். படத்தில் மேஜர் சுந்தர்ராஜன் அப்பா, கமலஹாசன் மகன். கமலஹாசன் ஸ்ரீவித்யாவை காதலிக்க, ஸ்ரீவித்யாவின் மகளான ஜெயசுதாவை மணக்க மேஜர் சுந்தர்ராஜன் முடிவு செய்வார். படம் கிளைமாக்ஸை நெருங்கும் போது நான் தான் பைரவியின் ஸ்ரீவித்யா புருஷன் என்று சொல்லிக்கொண்டு ரஜினிகாந்த் திட்டும்பிரவேசமாக நுழையும்போது கதையில் பெரும் திருப்பம் ஏற்படும். இந்த கதையை மக்கள் ஏற்பார்களா, படம் ஓடுமா என்று டைரக்டர் பாலசந்தர் உள்பட பலருக்கும் சந்தேகம் இருந்தது. எனினும் படம் மிகச் சிறப்பாக அமைந்திருந்ததால் 100 நாட்களை கடந்து ஓடியது. படத்தின் 100வது நாள் விழாவில் அன்றைய முதல் அமைச்சர் கருணாநிதி கலந்து கொண்டு படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களுக்கு கேடயங்கள் வழங்கினார்.
அவர் வேறொரு முக்கிய நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருந்ததால் டைரக்டர் பாலசந்தர், கதாநாயகன் கமலஹாசன், கதாநாயகி ஸ்ரீவித்யா உள்பட சிலருக்கு மட்டும் கேடயங்களை வழங்கிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போய்விட்டார். ரஜினிகாந்துக்கும் மற்றவர்களுக்கும் எம். அதிபர் மெய்யப்ப செட்டியார்தான் கேடயங்களை வழங்கினார். முதல்வரிடம் கேடயம் வாங்க முடியவில்லையே என்ற மனக்குறை ரஜினிக்கு நீண்ட காலம் இருந்தது. முத்து படத்தில் சிறப்பாக நடித்ததற்கான தமிழக அரசின் பரிசை கலைஞரிடம் பெற்றபோது அந்த மனக்குறை தீர்ந்தது. 3 முடிச்சு படத்தில் முக்கிய வேடம். அவர்கள் படம் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தந்தது. கே. பாலசந்தர் டைரக்ட் செய்த 3 முடிச்சு படத்தில் முக்கிய வேடம் ஏற்று நடித்தார். ரஜினி அவர்கள் படத்தின் மூலம் நட்சத்திர அந்தஸ்து பெற்றார். அபூர்வ ராகங்கள் படம் வெளிவந்த பிறகும் ரஜினிக்கு புதிய படங்கள் எதுவும் புக் ஆகவில்லை. ஆயினும் அவரை முன்னணி நட்சத்திரமாக்க உறுதி கொண்டிருந்த டைரக்டர் கே. பாலசந்தர் ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3 முடிச்சு என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். இந்த படத்தில் கமலஹாசன் இடம் பெற்றார் என்றாலும் அது கவுரவ வேடம் போன்றதுதான். படத்தின் தொடக்கத்திலேயே அவர் இறந்து விடுவார். படத்தின் கதாநாயகி ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்திருந்த அவர் கதாநாயகியாக நடித்த முதல் படம் இதுதான். படத்தில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நண்பர்கள். இருவருமே ஸ்ரீதேவியை காதலிப்பார்கள். ஆனால் ஸ்ரீதேவியின் மனதில் இடம் பெற்றது கமலஹாசன்தான். இதனால் கமல் மீது ரஜினி ஆத்திரம் கொள்வார். ஒரு நாள் இவர்கள் மூவரும் படகில் சென்று கொண்டிருக்கும் போது கமலஹாசன் தவறி ஏரியில் விழுந்து விடுவார். அவரை காப்பாற்றும்படி ஸ்ரீதேவி மன்றாடியும் ரஜினி மறுத்து விடுவார். இந்த நிகழ்ச்சி ஸ்ரீதேவியின் மனதில் ஆறாத வடுவை ஏற்படுத்திவிடும். தன்னை ரஜினி வெறித்தனமாக காதலிப்பதால்தான் அதற்கு போட்டியாக இருக்கும் கமலஹாசன் சாகட்டும் என்று ஏரியில் மூழ்கச் செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார். இதற்கு அவரை பழிவாங்க தீர்மானிக்கும் ஸ்ரீதேவி ரஜினியின் தந்தையையே மணந்து கொள்கிறார். கடைசியில் ரஜினி மனம் திருந்துவதோடு படம் முடிவடையும். ரஜினியின் மனச்சாட்சி யாக டைரக்டர் நட்ராஜ் நடித்திருந்தார். ரஜினியுடன் மனச்சாட்சி அடிக்கடி பேசுவதும் பாடுவதும் புதுமையானவை. சிகரெட் ஸ்டைல் ரஜினிகாந்த் ஆண்டி ஹீரோவாக சிறப்பாக நடித்திருந்தார். சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு வாய்க்கு கொண்டு வரும் ஸ்டைலை இந்த படத்தில்தான் ரஜினி அறிமுகம் செய்தார். அக்டோபர் 22, 1976 அன்று இந்த படம் ரிலீஸ் ஆயிற்று. படம் பெரிய வெற்றி அடையவில்லை என்றாலும் நன்றாகவே ஓடியது. ரஜினியின் ஸ்டைல்கள் ரசிகர்களை கவர்ந்தன. யார் இந்த ரஜினி, புது மாதிரி நடிக்கிறாரே என்று ரசிகர்கள் கேட்கத் தொடங்கினர். ரஜினியின் பேட்டிகளும் படங்களும் பத்திரிகைகளில் வெளிவரத் தொடங்கின. இந்த காலகட்டத்தில் கதா சங்கமா என்ற கன்னட படத்திலும் அந்துலேனி கதா என்ற தெலுங்கு படத்திலும் ரஜினி நடித்தார். அவள் ஒரு தொடர்கதை. படத்தின் தெலுங்கு பதிப்புதான் அந்துலேனி கதா. கதாசங்கமா படத்தை புட்டண்ணாவும் அந்துலேனி கதா படத்தை கே. பாலசந்தரும் டைரக்ட் செய்தனர். கதாசங்கமா படத்தில் ஒரு புதுமை. 3 கதைகள் ஒரே படத்தில் இடம்பெற்றன. 3வது கதையில் ஒரு குருட்டு பெண்ணை வில்லன் கற்பழித்து விடுவான். அவளை கதாநாயகன் ஏற்றுக்கொள்வான். இதில் வில்லனாக நடித்தார் ரஜினி. இந்த 3வது கதையை பிற்காலத்தில் கை கொடுக்கும் கை என்ற பெயரில் தமிழில் மகேந்திரன் முழுப்படமாக எடுத்தார். கன்னட மூலத்தில் வில்லனாக நடித்த ரஜினி தமிழில் கதாநாயகனாக நடித்தார். கதாநாயகியாக
ரேவதி நடித்தார். இதற்கு பின் பாலசந்தர் இயக்கத்தில் ரஜினி நடித்த படம் அவர்கள். பலரும் முக்கோண காதல் கதையை படமாக எடுப்பார்கள். அதிலிருந்து மாறுபட்டு 4 கோணங்களில் காதலை படம் பிடித்து காட்டினார் பாலசந்தர். திரைக்கதையை மிக திறமையாக அமைத்தார். கதையின் நாயகி சுஜாதா. இசைக்கலைஞன் ரவிக்குமாரை புதுமுகம் காதலிக்கிறார். அவர் எழுதும் கடிதங்கள் ரவிக்குமாருக்கு போய் சேராததால் ரஜினிகாந்துக்கு கழுத்தை நீட்டுகிறார். ரஜினிகாந்த் ராமநாதன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். மனைவியை துன்புறுத்தி மகிழும் சாடிஸ்ட் அவர். மனைவியை கட்டித் தழுவும்போது கூட இந்த மாதிரி அணைத்தால் உனக்கு பிடிக்குமா? உன் பழைய காதலன் உன்னை எப்படி அணைப்பான் என்று வார்த்தைகளால் தேள் போல கொட்டுவார். இதனால் இருவரும் விவாகரத்து செய்து கொள்ளும் நிலைமை ஏற்படுகிறது. குழந்தையுடன் சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலைக்குச் சேருகிறார் சுஜாதா. அங்கு கமலஹாசன் கதாபாத்திரத்தின் பெயர் ஜானி வேலை பார்க்கிறார். மனைவியை இழந்தவர். எல்லோருக்கும் உதவி செய்யும் நல்லவர். அவருக்கு தோழனாக இருப்பது ஜூனியர் என்ற பெயருள்ள பேசும் பொம்மை. அவர் சுஜாதாவுக்கு உதவிகள் செய்கிறார். கமல் வீட்டிலேயே குடியேறுகிறார். சுஜாதாவின் கதையை அறியும் கமல் அவரை மனதுக்குள் நேசிக்கிறார். ஆனால் அது ஒருதலைக்காது. இந்த சமயத்தில் சுஜாதாவின் பழைய காதலன் ரவிக்குமார் பக்கத்து வீட்டில் வசிப்பது சுஜாதாவுக்கு தெரிகிறது. இருவரும் சந்தித்து பேசும்போது ரவிக்குமார் நிரபராதி என்பது சுஜாதாவுக்கு தெரிகிறது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள். இந்த சமயத்தில் சுஜாதா வேலை பார்க்கும் கம்பெனியின் மானேஜராக மாற்றல் ஆகி வருகிறார். ரஜினி தான் திருந்திவிட்டதாக கூறி சுஜாதாவுக்கு பல உதவிகள் செய்கிறார். இதனால் சுஜாதாவின் மனம் மாறுகிறது. கணவருடன் சேர்ந்து வாழ முடிவு செய்கிறார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று வேறு பெண்ணை மணக்கிறார். ரவிக்குமார் இந்த கல்யாணம் முடிந்து சுஜாதா வீடு திரும்பும் வேளையில் ஒரு வட பெண் கைக்குழந்தையுடன் வந்து தன்னை ராமநாதனின் ரஜினி மனைவி என்று கூறுகிறாள். இதைத் தொடர்ந்து நடைபெறும் சம்பவங்களால் ரஜினி மாறவே இல்லை என்பதை சுஜாதா தெரிந்து கொள்கிறார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சுஜாதா கேட்க, நீ மறுமணம் செய்வதை தடுக்கவே அப்படிச் செய்தேன். நீ கதறி அழுவதை பார்க்க வேண்டும் என்பதே என் ஆசை என்கிறார் ரஜினி. மன உறுதி படைத்த சுஜாதா, என்னை அழவைக்க மட்டும் உன்னால் முடியாது என்று கூறிவிட்டு திருவனந்தபுரத்திற்கு ரயில் ஏறுகிறார். கண்ணீருடன் அவரை வழியனுப்பி வைக்கிறார் கமல். இந்த படத்தில் ஆண்டி ஹீரோ வேடத்தில் அற்புதமாக நடித்திருந்தார். ரஜினி மலையாளம் கலந்த தமிழிலே பேசி நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். கமல் சுஜாதாவும் மிகச்சிறப்பாக நடித்தார். தன் மகன் சுஜாதாவை மணந்து அநியாயமாக கைவிட்டதை அறியும் ரஜினியின் தாயார் வேலைக்காரியாக மாறி சுஜாதாவுக்கு உதவுவது அருமையான குணச்சித்திர கதாபாத்திரம். மொத்தத்தில் அவர்கள் பெரிய வெற்றிப்படமாக அமைந்ததோடு ரஜினியின் நடிப்புக்கு ஒரு மைல்கல்லாக அமைந்தது. எனக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தந்த படம் அவர்கள் என்று ரஜினி குறிப்பிட்டுள்ளார். ரஜினிகாந்துக்கு திருப்புமுனையாக அமைந்த படம் புவனா ஒரு கேள்விக்குறி. மகரிஷி எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பஞ்சு அருணாசலம். எஸ்.பி. முத்துராமன் டைரக்ஷனில் ரஜினி நடித்த முதல் படம். இந்த படத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால்
அதுவரை நல்லவராகவே நடித்து வந்த சிவகுமார் கெட்டவராக நடித்து வந்த ரஜினிகாந்த் நல்லவராகவும் நடித்தனர். இந்த மாற்றம் நன்றாக கிளிக் ஆகியது. மாறுபட்ட வேடங்களையும் தன்னால் நன்றாக நடிக்க முடியும் என்பதை ரஜினிகாந்த் நிரூபித்தார். சிவகுமாரால் கைவிடப்பட்ட சுமித்ராவுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கும் நல்லவராக அவர் நடித்ததை ரசிகர்கள் வரவேற்றனர். ரஜினி பாடுவது போல் அமைந்த ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்ஜியம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ என்ற பாடல் பெரிய ஹிட் ஆகியது. செப்டம்பர் 2, 1977 இல் வெளியான இப்படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இந்த படத்துக்கு தமிழக அரசு .1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கியது. ரஜினிகாந்தை நல்லவராக நடிக்கச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று இயக்குனர் எஸ்.பி. முத்துராமனிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது: என் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடித்த முதல் படம் புவனா ஒரு கேள்விக்குறி. வில்லன் வேடத்திலும் ஸ்டைல் நடிப்பிலும் அவர் ஏற்கனவே முத்திரை பதித்திருந்தார். அவரை புதுமையான வேடத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று நானும் பஞ்சு அருணாசலமும் முடிவு செய்தோம். இந்த படத்தில் 2 கதாநாயகர்கள். அதுவரை நல்லவராகவே நடித்து வந்த சிவகுமாரை கெட்டவராகவே நடித்து வந்த ரஜினிகாந்தை நல்லவராகவும் நடிக்க வைக்க தீர்மானித்தோம். இது பற்றி அறிந்ததும் ரசிகர்கள் இந்த மாற்றத்தை ஏற்பார்களா என்று சிவகுமார் கொஞ்சம் தயங்கினார். ஆனால் பிறகு அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று மிகச்சிறப்பாக நடித்தார். புதிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததில் ரஜினிக்கு ஏக மகிழ்ச்சி. அற்புதமாக நடித்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டினார். இந்த படம் வெளியாகும் வரை சிறந்த வில்லனாகவும் ஸ்டைல் மன்னனாகவும் மட்டுமே ரஜினியை ரசிகர்கள் நினைத்தார்கள். அவர் எல்லாவித பாத்திரங்களையும் ஏற்று நடிக்கக்கூடியவர் என்பதை எடுத்துக்காட்டிய படம் புவனா ஒரு கேள்விக்குறி. இப்படம் ரஜினியின் திரை உலக வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இவ்வாறு எஸ்.பி. முத்துராமன் கூறினார். பாரதிராஜாவின் 16 வயதினிலே பரட்டை வேடத்தில் முத்திரை பதித்தார் ரஜினி. புவனா ஒரு கேள்விக்குறி யை தொடர்ந்து ரஜினி நடித்த சூப்பர் ஹிட் படம் 16 வயதினிலே. இது பாரதிராஜா டைரக்ட் செய்த முதல் படம். புவனா ஒரு கேள்விக்குறி வெளிவந்து 2 வாரம் கழித்து வெளிவந்த இப்படம் ரஜினியின் புகழை மேலும் உயர்த்தியது. இதில் கதாநாயகன் சப்பானி யாக கமலஹாசன் நடித்தார். அவர் அற்புதமாக நடித்த படங்களில் ஒன்று 16 வயதினிலே. கதாநாயகியாக ஸ்ரீதேவி சிறப்பாக நடித்தார். முழுக்க மண்வாசனை கமழ்ந்த இப்படத்தில் பரட்டை என்ற முக்கிய வேடத்தில் ரஜினி நடித்தார். படத்தின் கதை புதுமையானது. படத்தின் கதாநாயகி ஸ்ரீதேவி. அவருடைய தாயார் காந்திமதி சதா வெற்றிலையை குதப்பிக்கொண்டு கோணி நடக்கும் சப்பானி கமலஹாசன் ஆத்தா என்று காந்திமதியிடம் மிகுந்த விசுவாசம் வைத்திருந்தார். அந்த ஊருக்கு வரும் ஒரு டாக்டரை சத்யஜித் ஸ்ரீதேவி காதலிப்பார். டாக்டர் தன்னை காதலிப்பதாக ஸ்ரீதேவி நினைப்பார். ஆனால் நான் விரும்புவது உன்னுடைய 16 வயதைத்தான், உன்னை அல்ல என்று கூறிவிட்டு வேறு பெண்ணை டாக்டர் கல்யாணம் செய்து கொள்வார். நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு அரட்டை அடிப்பது, பெண்களை கேலி செய்வது ஆகியவற்றையே தொழிலாக கொண்ட பரட்டைக்கு ஸ்ரீதேவி மீது ஒரு கண். ஒரு நாள் ஸ்ரீதேவியை அவர் கெடுக்க முயற்சிக்கும் போது அங்கே வரும் கமல் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி போட்டு ரஜினியை கொன்று விடுவார். அதுவரை கமலை வெறுத்து வந்த ஸ்ரீதேவியின் மனம் அடியோடு மாறும். தன் கற்பை காப்பதற்காக கொலையாளி யாகி ஜெயிலுக்கு போன கமல் எப்போது விடுதலையாகி வருவார் என்று எதிர்பார்த்து ரயில் நிலையத்தில் காத்திருப்பார். தமிழ் திரைப்பட வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பெற்ற படம் 16 வயதினிலே.
ஒரு நிஜ கிராமத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய படம். நடித்தவர்கள் எல்லோரும் உயிருள்ள பாத்திரங்களாக நடமாடினார்கள். ரஜினி நடித்தது வில்லன் கதாபாத்திரம் என்றாலும் மிகச்சிறப்பாக நடித்திருந்தார். இது எப்படி இருக்கு என்று கேட்டு அவர் பேசிய வசனங்கள் கைதட்டல் பெற்றன. அஜந்தா கம்பைன்ஸ் தயாரித்த சகோதர சவால் என்ற கன்னட படத்தில் ரஜினி, கவிதா, பவானி, ஆலம், ஜெயமாலினி, ஜெயபாரதி, பிரமிளா, விஷ்ணுவர்தன் ஆகியோர் நடித்தனர். இந்த படம் நெருப்பு என்ற பெயரில் தமிழிலும் தில்லர் என்ற பெயரில் இந்தியிலும் டப் செய்யப்பட்டது. சொர்ணாம்பிகை புரோடக்ஷன் தயாரித்த ஆடுபுலி ஆட்டம் என்ற படத்தில் கமலஹாசனுடன் இணைந்து நடித்தார் ரஜினி. இந்த படம் செப்டம்பர் 30, 1977 அன்று வெளியாகியது. மகேந்திரன் கதை, வசனம் எழுத எஸ்.பி. முத்துராமன் டைரக்ட் செய்திருந்தார். ஸ்ரீபிரியா, சங்கீதா ஆகியோர் நடித்தனர். பிரபல எழுத்தாளர் சுஜாதாவின் காயத்ரி என்ற நாவல் அதே பெயரில் படமாகியது. இதில் கதாநாயகன் கெட்டவன். பெண்களை திருமணம் செய்து முதல் இரவின் போது ரகசிய கேமராவை கொண்டு படுக்கை அறை காட்சிகளை புழு பிலிம் எடுத்து வெளிநாடுகளுக்கு விற்றுவிடுவான். அந்த கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்தார். கதாநாயகி ஸ்ரீதேவி. துப்பறியும் அதிகாரியாக ஜெய்சங்கர் நடித்தார். முத்திரையுடன் படம் வெளிவந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த கதை வித்தியாசமானதாகவும் புரட்சிகரமானதாகவும் கருதப்பட்டது. சிலர் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கூறினார்கள். எனினும் பிற்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏராளமாக நடந்தன. பஞ்சு அருணாச்சலம் வசனம் எழுத, இளையராஜா இசை அமைத்தார். டைரக்ஷன் பட்டாபிராமன். கன்னடத்தில் நெஞ்சில் ஓர் ஆலயம், தமிழில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் மாபெரும் வெற்றி பெற்ற நெஞ்சில் ஓர் ஆலயம் குங்கும ரக்ஷி என்ற பெயரில் கன்னடத்தில் தயாரிக்கப்பட்டது. தமிழில் கல்யாண்குமார் நடித்த டாக்டர் வேடத்தில் கன்னடத்தில் ரஜினி நடித்தார். மற்றும் மஞ்சுளா, அசோக் ஆகியோர் நடித்தனர். எஸ்.கே. சாரி டைரக்ட் செய்தார். இந்த படம் குறிஞ்சி மலர் என்ற பெயரில் தமிழில் டப் செய்யப்பட்டது. ரஜினி நடித்த அஷ்டலட்சுமி பிக்சர்ஸ் தயாரித்த 6 புஷ்பங்கள் நவம்பர் 17, 1977 இல் வெளியாயிற்று. இதில் விஜயகுமார் கதாநாயகனாக நடித்தார். ஸ்ரீவித்யா, விஜயா ஆகியோர் இடம்பெற்றனர். கதை, வசனத்தை கலைஞானம், பனசை மணியன் ஆகியோர் எழுதினர். இசை, எம்.எஸ்.